ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நலம் யோக குடில் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த வீடியோவை ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இதை லைக் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே. யோகா துறை என்பது மிகப்பெரிய கடல் போன்றது. அதை யாரும் கற்று தேர்ந்தவர்கள், முழுமை பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சிறு எல்லைக்குட்பட்டது தான் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். நமது முன்னோர்கள் இந்த பயிற்சிகளை எல்லாம் அனுபவபூர்வமாக பயின்று அதனால் விளையக்கூடிய விளைவுகளையும் நன்மைகளையும் எழுதி நமக்கு செய்யுளாகவும் உரைநடையாகவும் வருங்கால சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் யோகத்துறை என்பது ஒரு நீண்ட பயணம். அது எனது குருநாதரை அடிக்கடிக்கு அதை சொல்லுவார். இது ஒரு நடைமுறை விஞ்ஞானம் அப்படின்னு அடிக்கடி எங்களுக்கு பதிவு பண்ணுவார். ஸ்ரீ குருவே நம. அந்த வகையில் இந்த சின்முத்திரை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. 84,000 ஆசனங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு. அதில் முதல் ஆசனம் தலை ஆசனம், தவத்திற்கோர் கனி ஆசனம், பத்மாசனம், பதுமாசனம், பண்டையாசனம் அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் அந்த ஆசனத்திற்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு ஆசனம். அந்த பத்மாசனம் மட்டும் நம்ம போட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு முதிரையை கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஞான முத்திரை அப்படின்னு வழக்கத்தில் இருக்கு. சின்முத்திரை, ஞான முத்திரை, அறிவு முத்திரை அப்படின்னு இதுக்கு பல பெயர்கள் உண்டு. சின்முத்திரை அதை நாம் போடுறதுனால அறிவு, தெளிவு மற்றும் உள் அமைதிக்கான இது ஒரு பயிற்சி. அதான் இதை பொதுவாக மறுபடியும் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஞானமுத்திரை என்று பொதுவாக ஞானிமார்கள் கூறப்படும் ஒரு சொல். சின்முத்திரை ஈஸியாக சொல்லுவாங்க. யோக பயிற்சியில் ஒரு மதிப்புமிக்க ஒரு இடத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த சின்முத்திரை நமக்கு உதவும். பல்வேறு சமய கலாச்சாரங்கள், மதம், இனம், மொழி இது எல்லாம் கடந்து இந்த உடல் நலம் என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு தகவல். யார் வேணாலும் இந்த சின்முத்திரையை செய்யலாம். கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீமு, சைனம், வைணவம் அப்படின்றது யார் வேணாலும் எவர் வேணாலும் இதை செஞ்சு பயன்படும். உடல் ஆரோக்கியம் தான் இதில் நமக்கு முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தெளிவான ஒன்று. அந்த வகையில் இந்த சின்முத்திரை பயன் தரும். அடுத்தது நாம் பார்த்தோம் அப்படின்னா, உடல் மற்றும் மனம் நலம் அடைவதில் இன்றியமையாத ஒரு பங்கு, ஒரு இடத்தை இது வகிக்கிறது. முத்திரை எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு விஷுவலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல பத்மாசனம் போட்டுக்குங்க. பத்மாசனம் போட்டுட்டு இந்த ஆள்காட்டி விரல், இந்த கட்டை விரல் இரண்டையும் இந்த அழுத்தம் கொடுத்தாங்க ஒரு பதத்தில், ஒரு லேசான ஒரு நிலையில் இந்த 3 விரல்களையும் நீட்டிக்கொண்டு ஆகாயம் பார்த்தவாறு இந்த உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்தவாறு 2 தொடை மீது வைத்து கண்ணை மூடி
உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். எளிமையானவை. அதற்கு நமக்கு தேவையான ஒன்று என்னன்னா, முதுகுத்தண்டு ரொம்ப நேராக வசதியான நிலையில் அமர்ந்து செய்கிறது தான் இதனோட சிறப்பு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தம், ஆக்ஞா, அந்த மாதிரி 6 ஆதார கமலங்கள் அந்த முதுகுத்தண்டின் வழியாகத்தான் இயங்கி நடைபெறுகிறது. அந்த வகையில் நம்ம எந்த ஆசனம், இந்த பத்மாசனம் பண்ணும் பொழுது சின்மத்திரை சாதாரணமாக உட்காந்துருந்து பார்த்தா விட நேராக நிமிர்ந்து உட்காந்துருது மிக ஒரு நல்ல பழக்கம். ஸ்ரீ குருவே நம. ஒரு 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 வட்டமான நிலையில் நாம உணரலாம். இது ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இந்த சின்முத்திரை வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தினோட சுழற்சி தன்மையை எடுத்துக்காட்டும் ஒரு செயல். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு ஆற்றல் சக்தியை பெற்றிருக்கிறது. மேலும் இந்த விரல்கள் இணையும் பொழுது அதுல வெவ்வேறு சக்திகளும் ஒன்றிணைகிறது. அந்த ஒன்றிணையும் பொழுது இதனோட நரம்பு தொகுதியும் மூளையும் ஒருவித இணைப்பு செயலை செய்கிறது. அதனாலதான் சின்முத்திரையை செய்பவர்கள் அத்தனை பேருமே அமைதியாகவும் கோவப்பட மாட்டாங்க. இந்த ஒன்றிணைப்பு அமைதி, தளர்வு மற்றும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு நமக்கு பயன்பெற செய்கிறது. இவை அனைத்தையும் இன்றைய மன அழுத்தம் நிறைந்த சமூகத்திற்கு ரொம்ப 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 அவசியங்க. இதை நாம் டைம் இல்லை, நேரம் இல்லை அப்படின்லாம் இதை ஒதுக்காமல் இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நாம் நேரம் ஒதுக்கி சின்முத்திரையின ஆரோக்கியமான நன்மைகள் பல இருக்கிறது. அது ஒவ்வொருவரோட ஒட்டுமொத்த வாழ்வில் சின்முத்திரையோட தாக்கத்தை உறுதியாக நம்ம நம்பலாம். பண்டைய கால சாஸ்திரங்களின் படி நம்ம உடல் ஆற்றல் ஒரு நதி எப்படி போய் கடல்ல போய் சேருதோ அத மாதிரி இதனோட ஆற்றல்கள் நம்மளுடைய உடம்பு, மனசு, உயிர் இது மூன்றுத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மனிதனை ஒரு நல்ல பக்குவமான நிலைக்கு கொண்டு சென்று முக்திக்கு அனுப்புவதில் நம்மளுடைய இந்த யோகத்துறை பெரும் பங்கு வகிப்பதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. தியானம் செய்யும் பொழுது இந்த சின்முத்திரை பயன்படுவது தான் இன்றியமையாத ஒரு நிலை. இந்த உடம்பில் இருக்கிற இந்த ஆற்றல்கள் நரம்பினோட பாதைகளை திறந்து நேர்மறை ஆற்றல் தடையின்றி பாய்வதற்கு வழிவகுக்கிறது இந்த சின்முத்திரைங்க. இது நமது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவ மட்டுமில்லை, சிந்தனை, எண்ணங்கள் அதை தெளிவாக எந்த எண்ணம் நமக்கு தோன்றுமோ அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் அதை தோற்றுவிக்க இந்த சின்முத்திரை நமக்கு பயன்படுகிறது. கூர்மையான நினைவாற்றல். இன்றைக்கு மறதி அப்படின்றது ஒரு இயல்பான ஒன்றாயிடுச்சு. ஏன்பா நீ ஏதோ ஒரு பொருளை நீங்கள் யார்கிட்ட ஒருத்தர் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்பா அதை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு, ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த கூர்மையான நினைவாற்றல், இவர்கள் இதை சொன்னார்கள், இதை நாம் மறந்துடக்கூடாது அப்படின்றது இல்லை. ஒரு படிக்கிறோம், ஒரு கருத்து, ஒரு தகவலை நம்ம உள்வாங்கின உடனே அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். பட் அதை ஸ்டோர் பண்ணி நம்ம மைண்டில் அதை வச்சிருக்கும் பொழுது அது தகுந்த இடத்துல நாம் அதை செயல்படுத்தணும். ஒரு பிள்ளைங்கள் இருக்கு, படிக்குது, பாடப்புத்தகங்களை படிக்கிறது படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதை புரிஞ்சு படித்து அதை ஸ்டோர் பண்ணி அதை தகுந்த நேரத்தில் நாம் அந்த எக்ஸாம் டைமில் போயிட்டு அதை நம்ம டெலிவரி பண்ணும் பொழுது அதனால் விளைவுகள் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் போகக்கூடியதுக்கு
இந்த மாதிரியான ஒரு யோக பயிற்சிகள், முத்திரைகள் நமக்கு பயன்படுறதுல இந்த சின்முத்திரை வந்து ஒரு முதல் இடத்துல பிடிச்சிருக்கோம். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, மூளை வந்து 2 அரைக்கோளமாக இருப்பது எல்லாரும் விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை இது. அது வந்து இந்த இந்த சின்முத்திரையினால அந்த அரைக்கோளங்கள் தூண்டப்பட்டு ஒரு சிறந்த கவன ஈர்ப்புக்கு சென்று மனம் குவிதல், ஒன்றுபடுதல், ஒருங்கிணைதல், அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தருவதில் இந்த சின்முத்திரை வந்து நமக்கு உதவுகிறது. இது வந்து இந்த சின்முத்திரை வந்து ரொம்ப எளிமைங்க. இது செயல்திறன் வந்து ரொம்ப எளிமையான, சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவர்கள் வரை இது பயிற்சி செய்து பயன்பெறலாம். இதுக்கெல்லாம் ஒரு குரு வேணும் அப்படின்னு, இது ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, யார் ஒன்றாலும் செய்யலாம். இதில் என்னென்ன பயிற்சியும் முயற்சியும் தான் இதில் வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். அந்த வகையில் வந்து இது வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி தான். சின்முத்திரையின் இந்த எளிமையும் செயல்திறனும் என்பது எளிமை மற்றும் செயல்திறனின் ஒரு அற்புதமான ஒரு கலை. இன்றைய வேகமான வாழ்க்கையோட சுழற்சியில் இந்த சின்முத்திரை சில தருணங்களை நாம் பழகுவதால் மன அழுத்தத்தையும் குழப்பத்திலும் இருந்து விடுபட்டு ஒரு அமைதியான உணர்வில் மேம்படுத்துவதில் இந்த சின்முத்திரை வந்து நமக்கு பயன்படுகிறது. அதனால் இதனோட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு நீண்ட இடம், பார்க்குறதுக்கும் பொறுமையாக இருக்காது. இதுதான் அடிக்கடிக்கு சொல்லுவார் என்னோட குருநாதர் ஸ்ரீலா சம்பங்கி ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள். எந்த பலன் கருதி மழை பொழியுது, எந்த பலன் கருதி ஒரு மருந்து செடி மருத்துவர் அதை கிள்ளி எடுத்து மருந்து செஞ்சு நோய்களை குணமாக்கும். அந்த வகையில் பலன் கருதாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மக்களை சென்றடையும் என்பது குருநாதரோட வாக்கு. ஏன் இயற்கையே அப்படிதான் இருக்கு. ஒரு சீன பழமொழி சொல்லுவாங்க, 1000 மைல் பயணம் ஒரு அடியில் தொடங்குகிறது அப்படின்னு ஒரு சீன பழமொழி. அது மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு இது ஒரு முதல் அடியாக இருந்து உங்களுக்கு நன்கு மயக்கமானால் என் குருநாதருடைய இதனுடைய பயன்களை அத்தனையும் என் குருநாதரின் பொற்பாதங்களை சமர்ப்பிப்பதை தவிர வேறொன்றும் அறிய. ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. இந்த வீடியோ குரல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். தகுந்த தொழில்நுட்ப எக்யூப்மெண்ட்ஸ் என்னிடம் இல்லாததால் எனக்கு தெரிந்த சாதனங்களை வைத்து பதிவு பண்ணியிருக்கேன். சிறு குறை நிறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். வருங்காலத்தில் ஒரு நிலைமை வந்தவுடன் இன்னும் அழகாக தெளிவாக தகவல்களை